இன்னைக்கு வேலைக்கு போகலங்க. லைட்டா கொஞ்சம் காது வலி. ஸோ, அதனால போல. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு 12 மணிக்கு தாங்க எந்திச்சு வந்தேன். காலைல பசங்க போனதுக்கப்புறம். ஏந்திச்சு வந்துட்டு இந்த வெயில் காயிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா, அது அப்படியே எனக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நல்லா வெயிலெல்லாம் காஞ்சிட்டு அதுக்கப்புறமா புளிச்சக்கீரை வீட்டில் இருந்துச்சு. ஸோ, அதனால் சாதம் புளிச்சக்கீரை வச்சு சாப்பிட்டுட்டு தம்பியை கூப்பிட்றதுக்காக கிளம்பி வந்தாச்சுங்க. முதல்ல ஒரு பஸ் வந்துச்சு. அதுதான் கவன் பஸ்ஸுன்னு நினச்சி ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் 2வதா வந்த பஸ் தான் கவன் பஸ்ஸு. ஸோ, அவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூல் தொடங்கி இவ்வளோ நாள் ஆச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அவனை வந்து பிக்கப் பண்ண வந்தது. அவன் பயங்கர ஹாப்பிங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து டின்னர் செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்றே தலை குளிச்சுட்டு ஈரத்தோடு கிளம்பி ஸ்கூல் போயிட்டேன். அதனாலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சமைக்க வந்தாச்சு. டின்னர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பு ரவை வந்து கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் கொஞ்சம் போல் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அதை உப்புமா பண்ணி காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் நாளைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் பொரியல் எடுத்து போகலான்னு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க.